என் பேர் ஆர் சரவணத்தேவர். நான் முக்குளத்து புலிகள் கட்சியோட நிறுவனராக இருக்கேன். இப்போ என்ன சம்மந்தமாக உங்களை நான் இது பண்ணியிருக்கேன்னா, வெள்ளாள முன்னேற்ற கழக கொடியை விஜய் பயன்படுத்துகிறாருங்கிறது தான் என்னோடய குற்றச்சாட்டு. இந்த கொடியை பாருங்கள், இதே கலரில் தான் இருக்கும். விஜய் இப்போ விஜய் ஆரம்பிச்சிருக்க கட்சியோட கொடியும் இதே மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதில் புலி இருக்குது, அதில் யானை போட்டிருக்காங்க. இதை கிராமங்களில் இந்த வெள்ளாள முன்னேற்ற கழகம் அந்த கொடியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, இந்த கலரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ இன்னல்களை, எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து அவங்க எல்லா கிராமங்களையும் சென்றடைஞ்சிருப்பாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை ஒரு ஸ்டாரு விஜய்ங்கிறதுனால படத்தில் தான் அடுத்த கதை, ஆங்கில கதையிலேருந்து ஹிந்தி கதையிலேருந்து திருடி அதில் நடிக்கிற விஜய் ஒரு கொடியை கூட, சொந்த கட்சிக்கு ஒரு கொடியை கூட சொந்த சிந்தனையில் கொண்டாடாமல் இன்னொரு கட்சி பயன்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம்? இது சம்மந்தமாக வெள்ளாள முன்னேற்ற கழகம் விஜய்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸுக்கு எந்த ரிப்ளையும் விஜய் தரப்புலேருந்து இது வரைக்கும் வரல. இப்போ இது கோர்ட்டை நாட போகிறாங்க. அதுக்கு என்ன தீர்வு கிடைக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். இதே போல் எல்லா நடிகரும் அதான் செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷம் அந்த கட்சியில் ஆரம்பித்து அவங்க கஷ்டப்பட்டு அந்த கொடிகளை ஒவ்வொரு கிராமங்களோட சேர்க்குறப்ப அந்த கலரை இந்தமாரி வர்ற நடிகர்கள் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அதை கேட்க ஆள் இல்லாமல் போயிட்டு நினைக்கிறாங்க. யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு அகங்காரம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நோட்டீஸ் கொடுத்ததுக்கு ரிப்ளையே கொடுக்க முடியாத விஜய் அரசியலில் என்ன தஞ்சு மக்களுக்கு நீங்கள் சாதனை பண்ண போகிறீங்க? அப்போ இதே ஈயடிச்சாங்காப்பி செய்கிற நீங்கள் இதிலே ஒரு என்ன சொல்கிற, ஒரு உண்மை நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஜய் இந்த மக்களுக்கு நீங்கள் அரசியலுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறது தான் என்னோடய கேள்வி. நீங்கள் அரசியலுக்கு வாங்க, மக்களுக்கு செய்யுங்க, அதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லலை. யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை, வரவேற்கிறோம். ஆனால் இந்தமாரி திருட்டுத்தனமான வேலைகளை அடுத்தவன் யூஸ் பண்ணுற அந்த கொடியை நீங்கள் அபகாரம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இது சட்டப்படி நம்ம போகிறோம். கோர்ட்டுக்கு வெள்ளாள முன்னேற்ற கழகம் போயிருக்காங்க. அதுக்கு என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்ப்போம். இதில் சரியான தீர்ப்பு நியாயமாக நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப விஜய் தரப்பு இதுக்கு கொஞ்சம் கூட கட்டுப்படலை அப்படின்னாக்கா, வெள்ளாள முன்னேற்ற சங்கமும் முக்குளத்து புலிகள் கட்சியுமே இணைஞ்சு விஜய் வீடை முற்றுகை பண்ணுவோங்கிறத நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதை சும்மா சொல்லணுங்கிறதுக்கு இல்லை, கண்டிப்பாக இதை செய்வோம். விஜய் இதுக்கு சரியான ரிப்ளை பண்ணோம். வெள்ளாள முன்னேற்ற கழகம் சொல்கிற கோரிக்கைகளை ஏற்று அவங்க கட்சி கொடி கலரை மாற்றணுங்கிறத நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். போதானே போகிறாங்க. இப்போ இது சம்மந்தமாக வெள்ளாள முன்னேற்ற கழகம் கோர்ட்டை நாடி இருக்காங்க, நாட இருக்காங்க. அதில் என்ன ரிப்ளை வருதுங்கிறத பார்த்து எங்களோட போராட்டங்கள் இருக்குங்கிறத நான் அந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன்.